அம்மா உடம்பு சரியில்லாம எப்படி இருக்குது? எப்பா போயாப்பா. அம்மா எங்க இருந்து வரீங்க? ஐயோ கடவுளா. அம்மா எனக்கும் உடம்பு சரியில்லைம்மா, 4-5 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லை. போ ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்மா, கேட்கல. பத்மநாதன் தான் போவேன் நான். பத்மநாதன் போய் ஒரு ஊசி ஒன்று போட்டோம்மா, சுமாராக இருக்குது. சளி, நெஞ்சு சளி பிடிச்சிக்க மாட்டேங்குது. ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டான மாதிரி இருக்குதும்மா. உங்களுக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை? எனக்கு காய்ச்சல், சளி, தலைவலி, உடக்கழுத்து வலி. இப்போ காய்ச்சல் கொஞ்சம் விட்டுக்குது. அம்மா பெட்டில் சேர்ந்துக்கிறீங்களா? ஏம்மா? ஏன்னா யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அம்மா நம்ம ஊரில் இந்த படப்பள்ளின்ற ஒரு ஊரில் நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல் வந்துருக்குது. அது எதனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எல்லா குழந்தைங்கலேருந்து எல்லா பெரியவங்க எல்லாமே நிறைய பேர்த்துக்கு காய்ச்சல். அவங்களால பஸ் ஏற முடியல, எந்த ஒரு வண்டி வச்சுன்னு போக முடியல. எல்லாம் வயசான பாட்டிங்க வேறு நிறைய உடம்பு சரியில்லை இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு நர்ஸுங்களை இங்கே பார்க்க சொல்லலாமா ஊருக்கே இதெல்லாம் மனாட போட என்னாச்சுக்கெல்லாம் கெடுக்க பார்க்க ஊரில். இது என்ன காய்ச்சனே தெரியல. அது என்ன காய்ச்சல கடந்ததுலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போ ஊரில் எதுக்குமா கேள்வி விட்றாங்க? இது ஒரு நல்லது மாதிரி தானே. இங்கே ஊசி போட்டு போக சொல்லலாம். நல்லதுன்னு டாக்டர் வர சொல்லி என்னென்னாவோ ஊசி போட்டாங்க. பையன் வர சொன்னோம். டாக்டர் வர சொல்லமா? நர்ஸுங்க இந்த டெலிவரி பார்க்குறாங்க நர்ஸுங்க மாத்திரை எட்டுன்னு சொல்லிடலாம். உடம்பு வலி மாத்திரை, கை கால் வலி, காய்ச்சல், குளிர், சளி, இருமல், அவங்கள இங்கே வர சொல்லி ஊர்லேயே எல்லாத்தையும் பார்த்தலாம். ஏன்னா எல்லாமே வசதியாக நிறைய பேர் பஸ் ஏற முடியாத பாவம் வயசானவங்களாம் பஸ் ஸ்டாண்டில் படுத்துன்னு தூங்குறாங்க, குளிருக்கு இழுத்து போத்தின்னு. அந்தளவுக்கு காய்ச்சல் இருந்தது. என்ன காய்ச்சல்னே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. என்ன காய்ச்சல்னே தெரியலப்பா. எனக்கும் பாருங்கள் 2-3 நாளாக கை கால் வலி, உடம்பு வலி, டயர்டாக இருக்குது. இது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. நான் ஜிஹெச் போகலான்னா இருந்தேன். ஜிஹெச்சில் போனால் ஊசி போட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன் அது என்னன்னே தெரியல. ஊசி ஏதோ எங்கேயோ ஒரு ஊரில் எங்கேயோ ஊசி போட்டு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சான். அதனால் ஊசி போட மாட்டேங்கிறாங்க, மாத்திரை மட்டும் தராங்க. நம்மளுக்கு நிறைய எனக்கு போட்டாங்களே ஊசி, இன்னைக்கு கவர்மெண்ட்டு தான் போட்டணும் கல்லாவில். அதனால் நான் ப்ரைவேட்டில் போயிட்டு தான் ஒரு ஊசி ஒன்று போட்டு சுமாராக்குது. இன்னும் நிறைய வயசானவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பாவம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? வர சொல்லிடலாமா? இங்கே ஊசி மட்டும் போட சொல்லிடலாம். என்ன பிடிச்சிக்குவாங்க, சண்டைக்கு பிடிச்சிக்குவாங்க. ஒன்று போ. சண்டைக்கு பிடிச்சி நம்ம என்ன சாகடிக்க ஊசி போடுறோம்? இவனுக்கு என்ன கம்முனுக்காத, ஏன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்து தெரியாதா வர தெரியாதுன்னு ஒன்றும் பிடிச்சிக்குவாங்க. மன ஏன் ஊர் வாயில் விட்ற மன போ. ஊர் வாயிலாம் விட்றதில்ல. அவங்க சொல்கிறவங்க 1000 பேர் என்ன எல்லாருமே இது பண்ணுறாங்களா என்ன? சரிண்ணா நம்மளுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். எனக்கு உங்களுக்கு இங்கே நம்ம சொந்தக்கார இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா. இப்போ பெட்டில் தங்கிக்கலாங்களா? சொல்லுங்கம்மா. எப்பா போடா எப்பா நீ. சரி, இப்போ இஞ்சி டீ வச்சு குடிங்க. சரிப்பா. டீயே குடிக்க முடியல. இருமல் பாருங்க எப்படி வருதுன்னு. இருமல், சளி அப்படி வெளியே வரமாட்டேன். நீங்கள்